மேலப்பாளையத்திலே கடந்த சில ஆண்டுகளாக ஆங்கில கல்வி பணியாற்றி வரும் அன்சாரி கல்வியகத்தின் சார்பிலே நடைபெறக்கூடிய 40ஆம் ஆண்டு விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாக்குமாறு ஜனாப் TSMO உஸ்மான் அவர்களை கேட்டு நான் முன்மொழிகின்றேன். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக இறைவாழ்த்து முகமது ஆக்கில். அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى وليسرك لليسرى فذكر النفعة الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى فلتؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم موسى. السلام عليكم. தலைமை உரை ஜனாப் TSMO உஸ்மான் அவர்கள். அன்சாரிய கல்வியகம் 40ஆம் ஆண்டு விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு வரவேற்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த ஆண்டு விழாவினை தொகுப்புரை வழங்க திருமதி எம் ரோஜினா அவர்களை தொகுப்புரை அழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து. Welcome dance. Joy
sang. வரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அன்சாரி கல்வியகத்தின் 40ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் மாணவ மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழாவும் அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு சீரோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் தலைவராக எம் பள்ளியின் செயலாளர் TSMO உஸ்மான் சாஹிப் அவர்களையும், முன்னிலை வகிக்கக்கூடிய எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் PF அபீபா பானு அவர்களையும், PF துங்கு அப்துல் ரஹ்மான் கனி அவர்களையும் வரவேற்பதோடு இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கக்கூடிய ஐஷா பிபி அம்மா அவர்களையும், சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கதிஜா இக்லாம் பாசிலா, துஃபை சாஹுல் அமீத், எம் வஹீதன் அப்துல் காதர், மசூத் பாய், அல் அமீன், TM காஜா மைன் சாஹிப் அவர்களையும், இந்த வார்டின் கவுன்சிலர் சஃபி அமீர் பாத்திமா அவர்களையும், அலிசேக் மன்சூர் அவர்களையும், முஸ்தபா குறிச்சி பி ஆனந்த் அவர்களையும் வரவேற்பதோடு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் மகாதேவன் அவர்களையும், அப்துல் அஜீஸ் அவர்களையும் வரவேற்பதோடு சிறப்பு விருந்தினர்களான பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்க இருக்கக்கூடிய அப்துல் வஹாப் சாஹிப் BA BCom MLA அவர்களையும், திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கிட்டு அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆண்டறிக்கை ஸ்னேகா மிஸ். எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருளால் அகவிரல் அகற்றி அறிவொளி ஏற்றி அயராது உழைத்து நன்முயற்சியுடனும் உண்மை உழைப்பு உயர்வு மகிழ்ச்சி என்ற உரிய குறிக்கோளுடன் ஜனாப் PM பஹீர் முகமது தமிழாசிரியர் MA MEd புறநானூற்று புலி என போற்றப்பட்ட நல்லாசிரியரின் சீரிய முயற்சியால் 1985ஆம் ஆண்டு அன்சாரி கல்வியகம் உதயமானது. அவரது கடுமையான உழைப்பாலும் கருணையான எண்ணத்தினாலும் பெற்றோர்களின் ஆதரவாலும் இறையருளால் ஆண்டுக்காண்டு வளர்ந்து மேலப்பாளைய மாநகரில் தலை சிறந்த பள்ளியாக திகழ்கிறது. அதன் பிறகு எங்களை வழிநடத்தி வந்த PM காஜா நதிமுஜின் சார் அவர்களையும் இங்கு நினைவு கூறுகிறோம். 2009-2010 கல்வியாண்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. இறையருளால் இன்று 40வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒழுக்கம், பொது அறிவு, இஸ்லாமிய நெறிமுறைகள், அரபியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பல்வேறு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல போட்டிகள் நடத்தப்பட்டு எம் பள்ளி மாணவர்கள் பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்று வந்துள்ளனர். நம் மாணவர்கள் பல துறைகளில் தரத்துறைகளிலும் பணியாற்றுகிறார்கள் என பெருமையோடும் கோரிக்கொள்கிறோம். ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் சொல்லிக் கொடுக்காத கல்விக்கு செலவிடப்படும் பணம் விழலுக்கு இறைத்த நீராகும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார். அவர் கூறிய சொற்றொடர்க்கேற்ப அளவுகோலாக கொண்டு ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி முறையை கற்று வருகிறார்கள். குடும்ப உணர்வுடன் ஒத்துழைப்பு தருகின்ற பெற்றோர்களையும் எச்சூழலிலும் உதவிக்கரம் நீட்டுகின்ற சுற்றியுள்ள அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்னும் வாக்கிற்கேற்ப பணிபுரியும் எம் ஆசிரியர்கள் தான் கல்வியில் தரத்தோடு கூடிய சிகரத்தை எட்டி பிடிக்கும் ஊன்றுகோலாக திகழ்கின்றனர். ஆண்டுகள் பல கடந்தும் எம் பள்ளி வெற்றிப்பா 1000 பாட வேண்டும் என்கின்ற உங்களுடைய துவாவுடனும் இறைவனை வேண்டி எம் அறப்பணியை தொடங்குகின்றோம். ஃபேன்சி ட்ரெஸ் பாரதியார். வணக்கம், நான் தான் பாரதியா, நெஞ்சி பொறுக்கதில்லையே, இந்த நினைகெட்ட மனிதை நினைத்து விட்டார் அந்தஞ்சி சாவா. நன்றி, வணக்கம்.
கரடி மாமா அஃபான். வணக்கம், நான் தான் கரடி. கரடி மாமா எங்க போனீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போனீங்க. கமலேசத்தால் நல்லா இருக்கு, யார் தந்தாங்க? கலர் தந்த சத்து நானா, வேற யாருங்க? நன்றி. அடுத்து டீச்சர் சபா ஹதியா. My name is Sabha Hadia. I am a teacher. I am a role model to my students. I like teaching. Thank you. போலீஸ்மேன் பயாஸ். Good evening. I am a policeman. I wear khaki uniform. My job is protect the people. Thank you. டாக்டர் முவாசின். Good evening. I am. வெயிட் பண்ணு. நீ பேசு. Good evening. இங்க பாக்க. Good evening. I am a doctor. I wear white coat. I work at hospital. Thank you. ஃபார்மர் ராஜா. பேசு. வணக்கம், நான் விவசாயி. நான் பையன்களை வளர்த்து உங்களுக்கு உணவு தருகிறேன். விவசாயம் தான் நம் நாட்டின் ஒழுங்கல்மை. நன்றி. பைலட் ஷேக். Good evening. My name is Mohammed Sheikh. Today I am a roller pilot. I fly aeroplane in the sky. I wear a special uniform. I keep passengers safe. Thank you. ட்ரீ கமரியா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மரம் பேசுகிறேன். நான் உங்கள் சிறந்த நண்பன். நான் காற்றை தூய்மையாக உதவுகிறேன். கோடை காலத்தில் நான் உங்கள் நிழல் தருகிறேன். பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு இருப்பிடமாக இருக்கிறேன். மரம் நடுவோம், மழை பெறுவோம். நன்றி. அடுத்து சன்ஃப்ளவர் சாங் தைசீரா மைமுனா. டீபாட் சாங். ஜனாப் TM காஜா மொய்தீன் அவர்கள், அரசு பள்ளி கணித ஆசிரியர். உலகெல்லாம் படைத்து உயர்வுற காக்கும் புலமையோன் இறைவனுக்கு புகழெல்லாம் உரிய. இன்றைய தினம் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் பொலிவோடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நமது அன்சாரி கல்வியகத்தின் 40ஆம் ஆண்டு விழா மற்றும் 5ஆம் வகுப்பு முடித்து செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா ஆகிய இருபெரும் விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர், மேலப்பாளையத்தினுடைய பாரம்பரிய குடும்பத்திற்கு சொந்தக்காரர், கொடுத்து கொடுத்து சிறந்த கருத்திற்கு சொந்தக்காரர், அருமை சகோதரர், இப்பள்ளியின் செயலாளர் ஜனாப் TSMO உஸ்மான் அவர்களே, தகப்பனார் பள்ளிக்கூடத்தை தந்து சென்றுவிட்ட பிறகு சீரும் சிறப்புமாக கண்ணும் கருத்துமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரி, முன்னிலை வகித்து சிறப்பிக்கக்கூடிய BF ஹபீபா பானு
MA BEd அவர்களே, அவரது சகோதரர் ஜனாப் நுங்கு அப்துல் ரஹ்மான் கனி அவர்களே, ஆரம்பத்திலிருந்து நிகழ்ச்சியில் தொகுப்புரை வழங்கிய திருமதி ரோஜினா அவர்களே, இப்பள்ளியின் அரபித்துறை ஆசிரியர் வரவேற்பு வழங்கிய மௌலவி ஆபீஸ் ஜலாலுத்தீன் அவர்களே மற்றும் என்னை போன்று சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய இம்மாவட்டத்தினுடைய மண்டல தலைவர் கதிஜா இக்லாஸ் பாசிலா அவர்களே, இந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினர் சகோதரி சபி அமீர்பாத் அவர்களே, எனது நண்பர் AK அலி ஷேக் மன்சூர் அவர்களே மற்றும் வர இருக்கும் துபாய் சாவமி அவர்களே, ஆபீஸ் வைத்தியர் அப்துல் அவர்களே, எனது அனைவர் நண்பர் மசூத் அவர்களே மற்றும் சதகத்துல்லா அப்பாக்களுடைய பேராசிரியர் முஸ்தபா அவர்களே, வர இருக்கும் அருமை சகோதரர் ஆனந்த் அவர்களே, இன்றைக்கு பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது அருமை தமிழ்துறை பேராசிரியர் கணிதத்திற்குரிய முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களே, அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அப்துல் அஜீஸ் அவர்களே மற்றும் வருகை இருக்கக்கூடிய அப்துல் வஹாப் MLA அவர்களே, மரியாதைக்குரிய மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் அவர்களே மற்றும் நன்றியை ஆற்றக்கூடிய ஆயிஷா நாய் அவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்கின்ற அதே நேரத்தில் தங்கள் செல்ல குழந்தைகளை ஆங்கில கல்வி தரமாக கற்க வேண்டும் என்பதற்காக இந்த அன்சாரி கல்வியகத்தில் பிள்ளைகளை சேர்த்து அவர்களின் கல்வி முன்னேற்றத்தை கலை நடன காட்சிகளை கண்டுகளிக்க வந்திருக்கும் பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இஸ்லாத்தின் அன்பு காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் தெரிவித்து எனது ஆரம்ப உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அவர்கள் தொகுப்புரையில் சொன்னார்கள், ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற அடிப்படையிலே கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னரே இப்பகுதி மக்களுக்கு அரசு பள்ளியில், குறிப்பாக முனஞ்சிப்பட்டியில் தமிழ் ஆசிரியராக இருந்து சிறந்த தொண்டாற்றியவர் கண்ணியத்திற்குரிய மர்ஹூம் பக்கீர் முகமது சார் அவர்கள். ஆரம்பத்திலே என்னுடைய கல்லூரி பருவத்திலே அவரது பேச்சை கேட்டு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், ரசித்திருக்கிறோம் என்றால் அது மிகையானது அல்ல. நானும் புனித சவேரியார் கல்லூரி பாளையங்கோட்டை சதகுத்துல்லா அப்பா கல்லூரியில் படித்தவன். புனித சவேரியார் கல்லூரி படிக்கும் பொழுது எங்களது ஃபாதர் வர்கீஸ் ஒரு அருமையான வார்த்தை சொன்னார், if wealth is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. If wealth is lost, சொத்து போச்சுன்னா ஒண்ணுமே போகல. என பிறக்கும் பொழுது ஒரு தாய் தந்தையுடைய இரத்த துளிகளை கடன் வாங்கி தான் வந்திருக்கிறோம். அதனால எந்த சொத்தும் நமக்கு சொந்தம் இல்லை. If health is lost, உடல் ஆரோக்கியம். இன்றைக்கு உங்களுக்கு முன்னால வயதான தோட்டம் இருக்கக்கூடிய நான் கூட சிறு வயசுல இளவையில நல்லா தான் இருந்துச்சேன். அப்போ ஒரு ஆரோக்கியம் ஒன்று இருந்துச்சு, அது போயிடுச்சு. இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், குணம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. இன்னைக்கு உங்க முன்னால பேசக்கூடிய நான் அல்லாஹ் காப்பாத்திக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில 33 வருஷம் கல்வி பணி ஆற்றியிருக்கிற அரசு பள்ளியில 14 வருஷம், உதவி பெறும் பள்ளியில 19 வருஷம், கிட்டத்தட்ட 33 வருஷம் பணியாற்றிருக்கிற என்னோட பணியாற்றவர்களுக்கும் சரி, எங்கள்கிட்ட படித்த பிள்ளைங்க எங்கள் டீச்சர் எங்கிட்ட இருக்கிறாங்க சுபத்ரா தேவி, அவங்களுக்கும் தெரியும். இன் அட் எனி டைம் ஐ வில் மெயின்டைன் மை கேரக்டர். ஆனால் கொஞ்சம் கோபப்படுவேன். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்ட கோபப்பட்டாதான் மாணவர்கள் ஆசிரியர்கள் வாங்கக்கூடிய அடிகள் வாழ்க்கையின் முன்னேற்ற படிகள். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த சிறப்புக்கும் இல்லை, எந்த பணிக்கு இல்லாத சிறப்பு ஒரு ஆசிரியருக்கு உண்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீச்சர் யாரை பார்த்தா எழுந்து நிற்பாங்க? ஹெச்எம் பார்த்து.
ஹெச்எம் யாரை பார்த்து வந்திருப்பாங்க? கல்வி அதிகாரி. கல்வி அதிகாரி யாரை பார்த்து வந்திருப்பாங்க? மாவட்ட கல்வி அதிகாரி. மாவட்ட கல்வி அதிகாரி யாரை பார்த்து வந்திருப்பாங்க? முதன்மை கல்வி அதிகாரி. முதன்மை கல்வி அதிகாரி யாரை பார்த்து வந்திருப்பாங்க? மரியாதைக்கு அமைச்சர். அமைச்சர் யாரை பார்த்து வந்திருப்பாரு? முதலமைச்சர். முதலமைச்சர் யாரை பார்த்து வந்திருப்பாரு? கவர்னர். கவர்னர் யாரை பார்த்து வந்திருப்பாரு? பிரதமர். பிரதமர் யாரை பார்த்து நிற்பாரு? ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதியும் எழுந்து நிற்பாரு. யாரை பார்த்து? தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை பார்த்து. அதனால தான் சொல்றான், ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. ஒரு சின்ன நிகழ்ச்சி. முன்னாள் ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா ஒரு அரசுமுறை பயணமாக அரபு நாடு கத்தாருக்கு செல்கிறார். அந்த அரபு நாட்டுடைய பழக்கம் என்ன? எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி, வரக்கூடிய சிறப்பு விருந்தினரை அந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சரோ துணை அதிபரோ வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் நம்முடைய சங்கர் தயாள் சர்மா சென்ற பொழுது அந்த கத்தார் நாட்டு மன்னரே ஏர்போர்ட்டுக்கு வராரு. அவன் செக்யூரிட்டி எல்லாம் பதறான். ஐயா, நம்ம நாட்டு வழக்கப்படி சிறப்பு விருந்தினரை நீங்க மாளிகையில் தான் வரவேற்கணும், ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. அப்ப அவர் சொன்னாரு, வரது இந்திய நாட்டின் ஜனாதிபதி அல்ல, நான் இந்தியாவில் படிக்கும்போது கல்லூரியில் எனக்கு பாடம் நடத்திய பேராசிரியர். வாங்க, ஜனாதிபதி அவர் சொல்லல, எனக்கு பாடம் நடத்தின பேராசிரியர். அந்த அடிப்படையில் நான் அவரை வரவேற்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் யாரோ பின்னெடுத்த புள்ள எப்படி போனா இல்லை அப்படி இல்லாம கிடைக்கக்கூடிய குறைஞ்ச ஊதியத்தை நிறைவாக கருதி நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தை உங்க குழந்தைகளை சேர்த்து மென்மேலும் பயனடைய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுடுச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ ஈமானை பற்றி பேச போகிறேன். ஈமான் எப்படி இருக்கணும் தெரியுமா? 4 விஷயங்களை கொண்டுதான் ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்கினாங்க. 1. மக்களை அல்லாஹ்வோடு இணைத்தார்கள், நம்மோடு இணைக்க கூடாது. 2. மக்களை குர்ஆனோடு இணைத்தார்கள். 3. மக்களை நபியோடு இணைக்கணும், அதுதான் நம்முடைய ஈமானின் பலம். ஈமான் தான் நம்முடைய வெற்றி, உயர்வு, முன்னேற்றம். ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், அதிகாரம் என்ன மாற்றங்களையும் தர முடியாது. ஈமானிய உணர்வோடு இன்று எத்தனை பேர் தான் இருக்கிறோம்? சிஏ போராட்டம் நடக்குது, 2000 பேர் கலந்துக்கிறாங்க. பாங்க் சொன்னா 10 பேர் தான் தோல வரோம். இந்த எழுச்சிற்கு ஒருபோதும் மாற்றங்களை தர முடியாது. ஈமானிய உணர்வில்லாத எவ்வளோ பெரிய வளர்ச்சி ஏற்பட்டாலும் அது மன அழுத்தத்தையும் பொறாமையும் மோசமான விளைவுகளை நான் தரும் தவிர ஈமானிய உணர்வோடு நடந்தால் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அடிக்கடி எங்க ஹஸ்ரத் என்ன சொல்லுவாங்கன்னா, பாட்டில விட ஹக் 700 மடங்கு ஆற்றல் படைத்தது. ஒரு பொய்யை நிலைநாட்ட அதிகாரம், ஆட்கள் 1000 தேவை. ஒரு பொய்
சொன்னால் ஒரு பை தான் எழுதப்படும். ஒரு நன்மை செய்தால் 700 மடங்கு நன்மை எழுதப்படும். ஒரு நன்மை நினைத்தாலே உலகம் மாற்றம் அடையும். ஹஸ்ரத் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிதாபில் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒரு உலகத்துக்கு சமம். நீ மாறுவதை கொண்டுதான் இந்த உலகமும் மாறும். நீ தப்பு செஞ்சால் அதை கொண்டு இந்த உலகம் பலகீனம் ஆகும். உண்மையில் நடந்த சம்பவம். ரயிலில் ஒரு பெண்மணி வந்தாங்க. காலை பிடித்து கொண்டே இருந்தாங்க. எதிர் வீட்டு ஹஸ்ரத்துக்கு கீழே சீட், அந்த அம்மாவுக்கு அப்பர் சீட், மேலே சீட். அந்த அம்மா அந்த ஹஸ்ரத்கிட்ட கேட்கணும்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க. அந்த ஆள், நீங்கள் வேணால் கீழே படுத்துக்கோங்க, நான் மேலே படுக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் பேசிக்கொண்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தரும். ஈமான் என்பது that is superiority, that is meant by responsibility. உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது. உலகம் நம்மை பயன்படுத்ததான் செய்யும். பயப்படக்கூடாது. எப்போது இபாதத்துக்கள் அதிகமாகுமோ அப்போதும் நாமும் மாறிவிடுவோம். அல்லாஹ்வை நினைவை கொண்டு மக்களை அல்லாஹ்வோடு இணைப்போமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனாப் அப்துல் அஜீஸ் எம்ஃபில் பிஹெச்டி அவர்கள், பேராசிரியர் சதக் அப்துல்லா அப்பா கல்லூரி. மங்கை மாநகரின் மணிமகுடமாய் பெண்மைக்கு பெருமையாய் அன்னை கதீஜா போல் அறிவார்ந்த ஆயிஷா போல் புதிய சமுதாயத்தை படைக்க புறப்பட்ட புரட்சி பெண்களே, இந்த நாட்டின் கண்களே, மேலப்பாளையத்தின் கண்களே, எனதருமை தாய்மார்களே, கல்விக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாம் அன்சாரி கல்வியகம், அருமை மிகு நிர்வாகிகளே, ஆசிரிய பெருமக்களே, எதிர்கால இந்தியாவின் எதிர்கால இந்தியாவின் என் இலசுகளே, பட்டாம்பூச்சிகளாக பாடி திரியும் பள்ளியின் துள்ளி விளையாடும் என் சிறுமியர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினையும் சலவாத்தையும் தெரிவிக்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி நல்லாட்சி புரியும் வல்லானுக்கே புகழ் அனைத்தும். கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அங்கு புல்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அங்கு புல்கள் விளைந்திடலாம், நல் புதல்வர்கள் விளைவதில்லை என்பார்கள். கல்விக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க என்பதற்கு மிகவும் எடுத்துக்காட்டாக திகழ்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பெண்மணி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய அறவுலகத்தின் அறிவார்ந்த பெண்ணியத்தின் வழிவந்த மேலப்பாளைய பெண்மணிகளே, என் தாய்மார்களே, அருமை பெற்றோர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய செய்தியை சொல்லிவிட்டு நான் எனது வாழ்த்துரையை முடிக்கிறேன். அது என்ன செய்தி என்று உங்களுக்கு எல்லாம், கல்வி இன்றைய சமுதாயத்திற்கு மிகவும் தேவைப்படுவது கல்வி. எந்த ஒரு சமுதாயம் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த சமுதாயம் இந்த உலகை கட்டி காக்கும் என்பார்கள். மொராக்கோ நாட்டிலே இன்றைய காலச்சூழலில் மேலப்பாளையத்தை எடுத்துக்கொண்டால் எங்கு பார்த்தாலும் மதரசாக்கள், எங்கு பார்த்தாலும் கல்வி நிலையங்கள், எங்கு பார்த்தாலும் அறிவார்ந்த பேச்சுக்கள், எங்கு பார்த்தாலும் அழகிய உரையாடல்களை கேட்க முடிகிறது. தெருவெங்கும் கல்வி நிலையங்கள், தெருவெங்கும் மதரசாக்கள், தெருவெங்கும் பெண்களுக்கான அதிகமான கல்வியை பறைசாற்றுகின்ற மதரசாக்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பெருமை மிக்க ஒரு மாநகரம் இந்த மங்கை மாநகரம். இது மேலப்பாளையத்தின் பழைய பெயர் மங்கை மாநகரம். ஆனால் மொராக்கோ தேசத்திலே ஆப்பிரிக்க நாட்டுடைய அந்த ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தில் கூடிய மொராக்கோ என்கிற ஒரு தேசத்திலே ஒரு பெண்மணி
ஃபாத்திமா அவர்கள் ஆரம்பித்ததான் இந்த உலகத்திலேயே முதல் மதரசாவை தோற்றுவித்தவர் ஒரு பெண்மணி என்பதை நீங்கள் உங்களுடைய செவிகளில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலே பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய சமுதாயம் என்பது எங்கு கட்டமைக்கப்படுகிறது என்றால் அது பள்ளிவாசல்களிலும் பள்ளிகளிலும் மதரசாக்களில் மட்டுமே அது கட்டமைக்கப்படுகிறது. ஏனென்றால் அன்றைய காலகட்டங்களில் அரபுலகம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்பாக அரபுலகம் என்பது எப்படி இருந்தது? இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் மண்ணு முதல் விண்ணு வரை இன்று பெண்கள் தன்னுடைய சாதனையை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தெரியும் உங்களுக்கு, கள்ளிப்பாலும் நெல்லும் தான் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு புகட்டினார்கள். பிறப்பே இழிவானது, கருவே சிதையானது, கருச்சிதைவானது. பெண்களுடைய நிலைமை என்பது மிகவும் மோசமாக இருந்தது. ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுடைய நிலைமை ரொம்ப மோசமானது. ஏனென்றால் 1921 ஆண்டு கூட நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். இன்றைய இந்திய தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட இன பெண்களுக்கு மேலாடை அணிவது கூட தடை செய்யப்பட்ட காலம் இது தமிழ்நாட்டில் 1921 ஆண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக அரேபிய தேசம் என்பது பெண்ணியத்தை இழிவுபடுத்தியது, பெண்ணை புண்படுத்தியது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்திற்காண்டி தனது இன்னுயிரை மாய்த்த முதல் பெண்மணி யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ்லாத்திற்காண்டி தன் இன்னுயிரை நீத்த முதல் இஸ்லாமிய பெண்மணி யாரு? அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய தியாகம் என்பது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் பெண்களுக்கு கல்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சீனா சென்றேனும் நீ சீர்கல்வி பெற வேண்டும் என்றார்கள். அங்கு பெண்ணை பற்றி குறிப்பிடவில்லை, ஆண்களை பற்றி குறிப்பிடவில்லை. யாரை குறிப்பிட்டார்கள்? கல்வியை கற்பது இஸ்லாமிய ஆண் பெண் அனைவரின் மீதும் கட்டாயம் என்றார்கள். இறைவன் சொல்லுகிறான், உங்கள் கற்றவரும் கல்லாதவரும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். இஸ்லாம் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த உம்மை படைத்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக, படிப்பீராக, எழுதுவீராக என்று இஸ்லாம் பறைசாற்றுகிறது. இந்த சமுதாயம் ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு முன்னோடி சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் கல்வியை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கல்வியை அது புகட்ட வேண்டும். என் இஸ்லாமிய தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒரே விடயம் என்னவென்றால், இந்த சமுதாயம் ஒரு முன்னோடி சமுதாயமாக உருவெடுக்க வேண்டும் என்றால் உங்களது குழந்தை செல்வங்களுக்கு நீங்கள் கல்வியை போட்டுங்கள், வேற எதையும் புகட்டாதீர்கள். ஏனென்றால் இன்றைய காலம் என்பது அன்று நிலாவை காட்டி உணவு ஊட்டினீர்கள், அன்று நிலாவை காட்டி உணவு ஊட்டினார்கள். இன்று செல்லை காட்டியே சிறையிடுகிறீர்கள், உங்களது பிஞ்சு உள்ளங்களுக்கு நஞ்சை ஊட்டுகிறீர்கள் செல்லு வழியாக. அன்று அதான் சொல்லுவார்கள், அன்று செல் என்பது சிறையானது. ஒரு காலத்தில் செல் என்றால் சிறை என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்று சிறையே நமக்கு செல்லானது. இன்று நமக்கு சிறையே நமக்கு செல்லானது. எங்கு பார்த்தாலும் அதனுடைய மயம்தான் இன்று நம்மளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. எனது அருமை தாய்மார்களே, இன்னொரு செய்தி உங்களை சொல்கிறேன். அமெரிக்கா உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அமெரிக்காவிலே ஒரு பறவை இனம், ஒரு அரிதான ஒரு பறவை இனம் அழிந்து வருகின்றது. அழிந்து வரக்கூடிய அந்த பறவை இனத்தை காப்பாற்றுவதற்கு அந்த நாடு எவ்வளையோ தேவைகளை அந்த பறவைகளுக்கு செய்ய துடித்தது. ஏனென்றால் அது அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான பறவையாக கருதப்பட்டது. அப்ப அந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பறவைக்கு என்ன தேவை இருக்கோ ஒரு இயற்கை சூழலை செயற்கையாக உருவாக்கி அதற்கு
அதற்கு ஒரு காலநிலையையும் உருவாக்கி அதற்கு உணவு தேவையை உருவாக்கி எல்லா தேவைகளையும் உருவாக்கி அந்த பறவைகளை ஆங்காங்கே அவர்களுக்கு கூடுகளை அமைத்து அந்த கூட்டிலே இருக்க வைத்து அதற்கு உணவும் கொடுத்தார்கள், அதற்கு தேவையான வசதியும் செய்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த பறவை நாளடைவில் என்ன ஆயிற்று என்றால் காலம் செல்ல செல்ல மாதங்கள் போக போக வாரங்கள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாக ஆகும்போது அந்த பறவை இனத்தின் வளர்ச்சி அதனுடைய இனப்பெருக்கம் என்பது 1000 தாண்டியது, பல்லாயிரத்தை தாண்டியது. அப்பொழுது அந்த அமெரிக்க அரசாங்கம் நினைத்தது, ஆம், இந்த பறவை இனத்தை நாம் இதுக்கு மேலே அதை நம்ம அதை பாதுகாக்க வேண்டாம், ஏனென்றால் அதற்குரிய சமூகத்தை அது உருவாக்கி விட்டது, இனி அதில் சில சுதந்திரமா பறந்து போட்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். உடனே அனைத்து பறவைகளையும் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதனுடைய அந்த செயற்கைக்குரிய எல்லா சூழலையும் விலக்கிவிட்டு அது இயற்கையிலே போட்டும் அது விரும்பிய இடத்தை அடைந்து கொள்ளட்டும் என்று அவர்கள் அனைத்து பறவைகளையும் திறந்து விட்டார்கள். இப்பொழுது சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். அந்த பறவை என்பது ஒரு சிறை பறவையாக இருந்தது, அது ஒரு சிந்தனை பறவையாக இருக்கவில்லை. அது ஒரு சிறை பறவை. ஒரு சிறை பறவையால் என்ன செய்ய முடியும்? நீங்க வீட்டிலே வளர்த்திருப்பீர்கள், லவ் பேர்ட்ஸ் ஆர் பிஞ்சஸ் ஆர் ஹாக்டைல், இதெல்லாம் வீட்டில் நம்ம எல்லாம் வளர்க்கின்றோம். அதே மாதிரிதான் அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்தது? அந்த பறவைகளை எல்லாற்றையும் என்ன செய்து வளர்த்து அதை திறந்து விட்டது. அந்த திறந்து விட்ட சூழலில் அந்த பறவைகள் என்ன செய்தது தெரியுமா? அதற்கு என்ன செய்ய முடியவில்லை, இயற்கையாகவே அதற்கு பறக்க முடியவில்லை. ஏனென்றால் எந்த ஒரு விலங்கை அதனுடைய இயற்கை சூழலுக்கு மாற்றமாக நாம் வளர்க்க முற்படுகிறோமோ அங்கு அதனுடைய இனத்தை அழிப்பது மட்டுமல்ல, அதனுடைய மனத்தை அழிப்பது மட்டுமல்ல, அதனுடைய இனத்தை அழிப்பதே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் அந்த பறவை இனம் என்ன செய்தது? பறக்க முடியாமல் ரயில்களிலும் பேருந்துகளிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய போஸ்டர்களிலும் அடிபட்டு செத்து கடைசி அந்த பறவை இனத்தை அவர்கள் காப்பாற்ற முடியவில்லை. இந்த நிகழ்வு என்பது ஒரு நடைபெற்ற நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறேன். அதே போன்றுதான் நம்முடைய செல்ல குழந்தைகளுக்கு நம்ம செல்ல கொடுக்கிறோம். செல்ல குழந்தைகளுக்கு நம்ம செல்ல கொடுக்கிறோம். அவங்க தேவைக்கு அதிகமாக நம்ம வாங்கி கொடுக்கிறோம். தேவைக்கு அதிகமாக செல்லத்தை கொடுக்கிறோம். ஒரு வயது போகும்போது உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பு வையுங்கள். அது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு தாய், ஒரு தந்தை ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், எந்த முறையிலே அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி சொல்லி வளர்க்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் எப்படி தன்னுடைய வீட்டிற்கு நுழைய வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி உண்ண வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி அரவணைப்பு செய்ய வேண்டும், எப்படி அண்டை வீட்டருடன் பழக வேண்டும் என்று வாழ்க்கையின் ஒவ்வொரு அர்த்தத்தையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் அன்புங்கிற பேர்ல நம்ம குழந்தைய வாழ்க்கையை வம்பா ஆக்கிடக்கூடாது. தயவு செய்து பெற்றோர்களை, குறிப்பாக எனது அருமை தாய்மார்களே, நீங்கள் உங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். அன்பு கொடுங்கள், ஆனால் அந்த அன்பு நாளைக்கு வம்பாக மாறிவிடக் கூடாது. அந்த அன்பு உங்கள் வம்பாக மாறிவிடக் கூடாது. இதை உங்கள் மனதில் பதியுங்கள். ஏனென்றால் 2 சிறுவர்கள், ஒரு நிமிஷம் தாய்மார்களே, ஒரு நிமிஷம் கவனிங்கள். 2 சிறுவர்கள் ஒரு விளம்பரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவன் சொல்லுகிறான், எங்க அப்பா நான் கேட்பதையெல்லாம் வாங்கி தருவார் சொல்றான். இன்னொரு பையன் சொல்கிறான், போடா, எங்க அப்பா எங்க அத்தா நான் கேட்காமலே வாங்கி தந்துடுவார்னு சொல்லுதான். அவன் என்ன சொன்னா, எங்க அப்பா நான் கேட்பது எல்லாம் வாங்கி தருவார்னு சொல்றான். இன்னொரு பையன் சொல்கிறான், எங்க அப்பா நான் கேட்காமலே வாங்கி தருவார்னு சொல்றான். இதில் நீங்கள் யாரை சிறந்த தந்தை என்று நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? யாரை சிறந்த தந்தை என்று குறிப்பிடுவீர்கள்? யார் வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பவரையா, இல்ல கேட்காமலே வாங்கி கொடுப்பவரையா? நீங்கள் மௌனம் சாதிக்க வேண்டாம். எனது தாய்மார்களே, சற்று சிந்தியுங்கள். ஆனா 2 தந்தையுமே சிறந்த தந்தை கிடையாது. ஏனென்றால்
குழந்தையின் தேவை அறிந்தால் செய்ய வேண்டும். சும்மா சேவை செய்வது போல உள்ளது. குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் எதையும் புகட்டக்கூடாது. தேவைக்கு அதிகமாக வாங்கி கொடுப்பதும் சிறந்த தந்தையாக இருக்க முடியாது. தேவையில்லாமல் வாங்கி கொடுப்பதும் நான் பெறவில்லை. இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். செய்தித்தாள்களே, 1 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பைக்கை வாங்கி கொடுக்கீங்க. அவன் பைக்கில் போகிறான். எமனோடு போகிறானோ இல்லையோ, எவனோடு போகிறான் இல்லையோ எமனோடு போகிறான், எவனோடு போகிறான் இல்லையோ எமனோடு போகிறான். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிறந்த தந்தையாக சிறந்த தாய்மார்களாக இருக்க வேண்டும் என்றால் குழந்தையின் தேவையை அறிந்து நீங்கள் சேவை செய்ய வேண்டும். அவர்களுடைய தேவைக்கு அதிகமாக வாங்கி கொடுப்பதோ, தேவை நாம் தான் பெறவில்லை, அவர்கள் பெற வேண்டும் என்ற ஒரு அன்பினாலேயோ ஒரு மிக மிக அதிகமான பாசத்தினாலேயோ அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கற்றுக் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் சிறந்த தந்தையாகவோ தாய்மாராகவோ நிச்சயமாக ஆக முடியாது. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது, அருமையான பாடத்தை சொல்லித் தருகிறது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, அருமையான தாய்மார்களே, உங்களது குழந்தையை நீங்கள் ஒரு IAS ஆபீசராக, ஒரு டெப்டி தாசில்தாராக, ஒரு பேராசிரியராக, ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக, ஒரு உயர்ந்த பதவியை அடைந்து கொள்வதற்கான ஒரு தகுதியை உருவாக்கக்கூடிய ஒரு நாளைய சமுதாயத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியத், எண்ணத்தின் அடிப்படையில் செயல்கள் அமைகின்றன. இறைவன் சொல்லுகிறான், நீ பிடிக்கும் கரமாக, பார்க்கும் பார்வையாக, நடக்கும் காலாக வருகிறேன் என்று, உன்னை பிடரி நரம்புக்கு அருகிலேயே நான் இருக்கிறேன் என்று. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய குழந்தைகளுக்கு அவருடைய எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை ஊட்டுங்கள். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் ஆக்கும், நல்ல செயல்கள் நல்ல சிந்தனை ஆக்கும், நல்ல சிந்தனை நல்ல வழிமுறையை கொடுக்கும், நல்ல வழிமுறைகள் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். நல்ல எண்ணங்களை விதையுங்கள், உயர்ந்த சிந்தனைகளை விதையுங்கள். ஏனென்றால் இந்தியாவின் முதலாவது கல்வி அமைச்சர் யாரு தெரியுமா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்திய சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு உயர்கல்வி நிறுவனங்களை இன்று உயர்ந்து இருக்கிறது. IIT என்றும் IIM என்றும் இந்த அகில இந்தியாவிலேயே இருக்கின்ற அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அடிப்படையாக இருந்தவர் யாரு? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவருடைய அந்த கல்வி நிறுவனங்களை உங்கள் குழந்தைகள் கால்தட பதிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குழந்தைகளுடைய எண்ணத்தை நீங்க பிரதிபலியுங்கள். அவர்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் வருட வேண்டாம், பேஸ்புக்கில் பேச வேண்டாம். அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை ஊட்டுங்கள். இஸ்லாமிய வழியில் அவர்களுக்கு சகோதரத்துவத்தை ஊட்டுங்கள். இஸ்லாமிய வழியில் அவர்களுக்கு அன்பை போதியுங்கள். இஸ்லாமிய வழியில் அவர்களுக்கு நல்ல ஒரு இடத்தை அவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலும் சாதிக்க வேண்டும். இன்றைய மேலப்பாளையத்தை எடுத்து பாருங்க, எவ்வளவு மக்கள் இருக்கு, எத்தனை பள்ளிவாசல்கள், எத்தனை தெருக்கள், எத்தனை மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு IAS ஆபீசரை உருவாக்கி இருக்கிறீர்களா? ஒரு தாசில்தார் இருப்பார். ஆனால் இதுவரை இந்த மேலப்பாளையத்திலிருந்து எத்தனை கலெக்டர்கள் இந்த சமுதாயம் உருவாக்கின்றிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை தமிழ்நாட்டில் வேறு எங்கு பார்க்கவே முடியாது. ஆனால் மேலப்பாளையம் ஒரு கடல்னு சொல்லுவாங்க. நானே குழம்பி போயிருக்கிறேன். சில சமயங்கள் ஒரு தெருக்கு போனால் ஒரு தெரு தெரியவில்லை. என்னுடைய சகோதரி இங்கே மதரசா படிக்கும் போது வந்திருக்கேன். ஆனால் தெருவிட மாறி போயிருக்கேன். ஏனென்றால் அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு அன்பான மக்களை கொண்ட இந்த ஊர். ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்தில் இன்னும் நமது மழலை செல்வங்களுக்கு நல்ல விஷயங்களை போட்டுங்கள். அவர்களை நன்னெறியில் வளருங்கள், அவர்களை வளர்த்து எடுங்கள். இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக என்று
எனது இந்த சிறிய வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் யார் தெரியுமா? நான் தான் நல்ல எண்ணம். அல்லாஹ் என்னை பற்றி தான் குர்ஆனில் நிறைய சொல்லியிருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் யார் தெரியுமா? நான் தான் கெட்ட எண்ணம். நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் எல்லாரையும் அழிக்கெடுப்பேன். மக்களே, இவனை யாரும் பின்பற்றாதீங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என் மக்கள் என்னைத்தான் பின்பற்றுவாங்க. வாவா வாயால சொல்ல வேண்டாம், நேரடியாக காட்டு. காட்சி 2. ஐஷாமா, ஐஷாமா, இந்த வரைமா. இந்த பிளேட்ல கொஞ்சம் டீ பாயில் வைமா. ஆகா, ஸ்வீட்டா? என்ன இதுல ஸ்வீட் குறையுது? நீ சாப்பிட்டியா? ஐயா, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லம்மா, பொய் சொல்லாத. பொய் ஈமானை தின்றுவிடும். ஆமா ஆமா, சீட்டை தின்னா ஈமானே தின்றுட போது. டேய், கிண்டல் பண்ணாத, அல்லாஹ் தண்டிப்பான். சரி சரி, இனி பொய் சொல்லாத. காட்சி 3. உண்மை பேசுபவனுக்கு உண்மை பயனளிக்கும். அதனால் நம்பிக்கை கொண்டோரே, உண்மையாளராக இருங்கள். இரு முழுசாக பாரு. என் மக்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. மக்களே, இவன் பின்னாடி போய்விடாதீங்க. அக்கா அக்கா, பார்த்தாயா என் நண்பனை எப்படி ஏமாத்திட்டேன்? என் மக்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. காட்சி 4. என்ன இவ்வளவு நேரம் ஃபோன் அடிக்கிறேன், என்ன யாருமே எடுக்கலையே? ஹலோ ஹலோ, அம்மா அம்மா, அப்பா இருக்கிறீங்களா? அப்பா இல்லைன்னு சொல்லு. பாடா படுத்துறாங்க. அப்பா இல்லைன்னு சொல்றாங்களே. அப்பா இப்பதானே வீட்டிற்கு வந்தாங்க. அப்ப அம்மா மட்டும் போய் சொல்லலாமா கூடாதா? அம்மா, இஸ்லாத்தின் கடமைகள் சக்காத்து என்ற என்னம்மா? நம்ம வீடு தேடி வந்தவர்களுக்கு பணமோ பொருளோ உடையோ கொடுக்கணும். சரிம்மா, நானும் எல்லாருக்கும் கொடுக்கிறேன். காட்சி 5. தர்மம் என்பது 5 கடமைகளில் ஒன்றாகும். அதை ஏழைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அதை தான் அம்மா தன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்காங்க. அது எனக்கும் தெரியும். ஆனால் என் மக்கள் அனாவசியமாக செலவு செய்வார்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் வரவே வராது. நம்ம எல்லாரும் போகும் போதும் எதையும் எடுத்துக்கிட்டு போக மாட்டோம். அதனால் தர்மம் செய்கிறதுல என் மக்கள் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். பாரு பாரு, பொறுத்திருந்து பாரு. காட்சி 5. சொல்லலாம் சொல்லுங்கக்கா. ஐஷாமா, யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பாருமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாமி. அம்மா, பக்கத்து வீட்டு மாமி வந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாமி. என்ன இந்த பக்கம்? வீட்டில் தண்ணீர் இல்லை, மோட்ரு வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணீர் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நேற்று தான் இங்கேயும் மோட்டார் ரிப்பேர் பண்ணினோம். போரில் வேற தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாம், போரில் வேற தண்ணீர் இல்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை. கஷ்டமாக போச்சு. கேன் தண்ணீர் தான் வாங்கணும். அம்மா, நம்ம வீட்டில் எப்போ மோட்டார் ரிப்பேர் பண்ணோம்? இப்போ தானே நான் கை கழுவிட்டு வரேன். ஏமா உதவி செய்யலை? நம்ம வீட்டில் தேடி வந்தவர்களுக்கு நீ தானமும் உதவி செய்யணும்னு சொன்னேன். இப்போல்லாம் தண்ணீர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு. இவங்களுக்கு வேற செய்யணும். என்ன இது? அம்மா தானே சொன்னாங்க. அம்மா உதவி செய்யணுமா வேண்டாமா? காட்சி 6. என்ன இந்த தாய்மார்கள் என்ன இந்த நல்வழியை சொல்லிட்டு இவ்வளவு கஞ்சத்தனமாக இருக்காங்களே. நபிகள் அண்டை வீட்டான் தானே தர்மம் ஆரம்பம் செய்யுங்கள் என்று கூறினார்கள். இவர்களோ தண்ணீர் கொடுக்க கூட தயங்குகிறார்கள். என் மக்கள் கையில் இது மட்டுமல்ல, அவர்கள் மனசில் இருக்கிறதையும் தூக்கிட்டேன். மற்றவர்களுக்கு நல்லா சொல்லுவாங்க, தனக்கென்றால் மாறிவிடுவார்கள்.
அனைவரும் உங்கள் எண்ணங்களை சரி செய்து கொள்ளுங்கள். தெளிவான அத்தாட்சியான குர்ஆனையும் நபியின் வாழ்க்கையையும் எடுத்துக்காட்டி உள்ளான். அதன்படி நடந்துக்காவிட்டால் இந்த மக்கள் தான் நஷ்டமடைவார்கள். நம் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து நல்லதையே செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும். يا من صليت بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس يا من ألفت قلوبا بالإسلام يا حبيبي يا شافعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من حليت حياتنا بالإيمان يا من بجمالك علمت الإحسان يا من نورت قلوبنا بالقرآن يا حبيبي يا شافعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد Supplementary story: The King and the Angel. King is talking to the minister about building a new palace. I want to build a new palace with wooden pillars. Find the biggest tree and cut it. Yes, my lord. Minister goes in search of a big tree. Cut the tree for the king. Who? Please don't cut the tree. It is king order. Will we not let you cut the tree? People went to the king and told about the tree. I will come with you to cut the tree. That night, an angel comes in king's dream and teach about the importance of trees.
Lord, I am the angel of the tree. Please do not cut me. Your wood is very good. I have to cut you. Okay, then cut me into 3 parts. First, my leaves, then my branches, and then my trunk. Why do you say so? If you cut me only one time, then I may crush the birds and small trees. If I fall in 3 parts, then some of them will live. The kings wake up and felt bad for the tree. Don't cut the tree. We should save all the trees. I will build my palace with rocks. Okay, my lord. Trees are precious and essential for our survival. We must protect them for future generations. Every small action can make a big difference in saving our planet. Don't cut trees. Save trees. Plant trees. Thank you. நம்முடைய வாழ்க்கையில் பணம் பலவீனமா பலமா? நான் இங்கே பேச வந்துள்ள தலைப்பு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பணம் பலமா பலவீனமா. பணம் பலம் தான் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் 3 பேர், பணம் பலவீனம் தான் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் 3 பேர் வந்திருக்காங்க. முதலாவதாக என் பள்ளி மாணவன் பலமே என்று பேசுவதற்கு இந்த பக்கம் பணம் பலம் தான் அப்படின்னு பேசுறதுக்கு கையும் அவர்கள் வருகிறாங்க. நான் இப்போது பணம் பலமே என்று பேச வந்துள்ளேன். ஐயா, மரத்திற்கு பலம் வேர்ல தான் உள்ளது, ஆனா மனிதனுக்கு பலம் பணத்தில் தான் உள்ளது. இரண்டுமே வெளியே தெரியாது. இந்திய கரண்ட் வாழ்க்கைக்கு பலம் என்றால் கரன்சி வாழ்க்கைக்கு பணம். பலவீனத்தையும் பலமாக்குவது பணம் தான். ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட 300 ரூபா கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நோட்டு சில செய்தி வந்தது, பெட்டியில் உள்ள எல்லா பணமும் வெளியே வந்தது. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் காட்ட வந்தான். டாக்டர் சொல்றாரு, உண்மையை மட்டும் சொல்லு, எதையும் மறைக்காதன். அவன் சொல்றான், ஐயா என்கிட்ட 1 பைசா கூட இல்லைன்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாரு, உனக்கு எந்த நோய் இல்லைப்பா, போயிட்டு வான்னு. அன்னைக்கு தாங்க சொன்னாங்க பணம் பாதிரம் வரைக்கும் தான் பாயணுன்னு. ஆனால் இன்னைக்கு விண்வெளி வரைக்கும் பாஞ்சிருக்கு. விண்வெளிக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இந்தியா வளர்ச்சி நாடாயிருக்கு. பணக்காரன் ஏழையாவது நமக்குன்னா வேதனையாக தான் இருக்கு. ஆனால் ஏழை பணக்காரனாக சாதனை. அதனால் பணம் பலமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கையும் அவர்களுடைய கருத்தை மிகவும் அழகாக எடுத்து கூறினாங்க. அடுத்ததாக அவங்க சொன்னதுக்கு எதிரணியிலிருந்து பதில் அளிக்கிறதுக்கு சஜீர் அவங்க பணம் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வராங்க. நான் பலவீனமே என்று பேச வந்துள்ளேன். பணம் தேவைதா, ஆனால் எல்லா தேவையும் பணத்தை வச்சு தான் நிறைவு செய்ய முடியும்னா அது பெரும் பலவீனம். ஒருத்தனோட பலம் எது தெரியுமாயா? அவனோட உறவினர்கள் தாயா பலம். ஒரு நாட்டுடைய பலவீனம் எது தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பணம் கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சொல் உண்டு. அதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று நேர்மை, இன்னொன்று பணம். ஒருத்தன் பண விஷயத்தில் அவனோட நேர்மை இழந்துட்டான்னா அவனுடைய பணம் அவனுக்கே பலவீனமாக மாறிடும். மருத்துவம் கூட தொண்டாக தர வேண்டிய ஒன்று தான். ஆனால் சில லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள் என்றால் அது ஏழை பெண்களின் சாபத்தில் மருத்துவம் தொண்டாக இல்லாமல் பணம் சம்பாதிக்க வைக்கிறது. கல்வியும் கூட தொண்டாக தர வேண்டிய ஒன்று தான். ஆனால் மனிதர்கள் சில லட்சம் ரூபாய் மனிதர்கள் அந்த கல்வியே விலை கொடுத்து வாங்கிடலான்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு மனுஷன் உடம்புல ராட்சச பூந்த மாதிரி இருக்குது. சட்டத்துக்கு முன்னாடி சம்திங் கேரக்டரை விட பணம் தான் பெருசாக தெரியுது, தூய்மையை விட துட்டு தான் பெருசாக தெரியுதுன்னு சொல்கிறீங்கன்னா உங்களோட பணம் பலவீனத்துக்கு சமர்ப்பணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க சொல்றதுல நியாயம் இருக்க தான் செய்யுது. எதிரணியிலிருந்து பணம் தாங்க, அப்படி பணம் பலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ரியாஸ் அவர்கள் வருகிறாங்க. நான் பலமே பற்றி பேச வந்துள்ளேன். பணத்தை வச்சு மருந்து வாங்கினாயா, ஆரோக்கியத்தை வாங்க முடியுமாயா? முடியாது. அதை விட சூப்பராக ஒன்று சொன்னாயா, கல்வியை தொண்டா செய்யணையா. தொண்டா செய்யாட்டா பள்ளிக்கு யாரையா போகிறாங்க, பணம் கொடுத்தாதான் படிப்பு வரும்னு சொல்லுவாங்க. ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்கிறார், பணம் இருக்கணும் தான் பணம் பத்துன்னு சொல்லுவாங்க. பேசுகிறதுல கூட பணக்காரனா காட்ட நினைக்கிறாயா.
1000 ரூபாய்க்கு வழி இல்லாமல் ஒருத்தண்ட போய் நிற்கிறவனுக்கு தாயா தெரியும் பணத்தான உரிமை. இங்கே வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு துபாயில் போய் ஒட்டகம் மேய்ப்பான், துட்டு நிறைய வந்துடும், பந்தா பண்ணுவான். எல்லாம் ஊரில் இருக்க எல்லாரும் துபாய்க்காரர் வீடுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பொண்ணும் பொருளும் பொங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விஎஸ் அவங்க அவங்களுடைய கருத்தை மிகவும் அழகாகவும் விரிவாகவும் எடுத்துக்கூறினாங்க. அதுக்கு அடுத்ததாக எதிரணியில இருந்து பணம் பலவீனமே அப்படின்னு பேசுறதுக்கு அயாஸ் அவர்கள் வருகிறாங்க. உங்களுடைய உரையை ஆரம்ப செய்யலாம். நான் இப்போ பலவீனத்தை பற்றி பேச வந்துள்ளேன். ஐயா, ஒருத்தன் 300 400 சம்பாதிக்கிறான், நிம்மதியாக தூங்குறான். ஐயா 3000 4000 சம்பாதிக்கிறவன் பீஸா பர்கர் சாப்பிட்டு நைட்டு தூக்க மாத்திரையை போட்டு தூங்குறான். நடுவர் அவர்களே, நம்ம எல்லாரும் மேம்பாட்டினால நம்ம படித்த படிப்பு வேலை பதவியை தான் போடுறோம். யாராவது பேங்க் பேலன்ஸை போடுறோமா? ஐயா, பணம் இல்லாதவன் தாயா பயம் இல்லாமல் இருப்பான். பணம் இருக்கிறவன் ஒவ்வொருத்தரையும் கண்டு பயப்படுவான். ஆனால் பில்கேட்ஸ் போன பணக்காரர்கள் சொத்தை கொஞ்சாடி பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இதை தர்மத்தை எழுதி வச்சிட்டாரு. அது வந்து பணத்தை பலவீனமாக நினைச்சாரு. பணம் சொகுசு வாழ்க்கைக்கு பலமாக இருக்கலாம், சாதாரண வாழ்க்கைக்கு பலவீனமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அயாஸ் அவங்க அவங்களுடைய கருத்தை மிகவும் அழகாக எடுத்து கூறினாங்க. அடுத்ததாக எதிரணியில இருந்து பணம் பலவீனம் தான், பணம் பலம் தான் அப்படின்னு பேசுறதுக்கு ஓஎஸ் அப்துல்லா அவர்கள் வருகிறாங்க. நான் இப்போ பலமே பற்றி பேச போகிறேன். ஐயா, இவங்க பில்கேட்ஸ் பற்றி பேசுறாங்க, ஏன் மற்றவரை பற்றி பேசுறாங்க. காமராஜர் பதவி இல்லாத போதும் கூட 3 குழந்தைகள் பார்க்க வந்தாங்க. ஐயா, எங்களுக்கு சாப்பாடுக்கு பணம் இல்லை, நீங்க கொடுப்பதாக சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். உடனே காமராஜர் உள்ளே போய் 300 ரூபாய் கொடுத்தார். ஐயா, உறவுகள் தானே பலம் சொல்றீங்களே, 10 நாள்லே மாறிடுறாங்க. இன்று வளராத நாடுகள் எத்தியோப்பியா சோமாலியா என 2 நாடுகள் இருக்கு. அந்த நாட்டில் உள்ள குழந்தைகள் எலும்பு தவிர எதுவும் இல்லை. இதுக்கு என்ன காரணம்? பணம் இல்லாதது தானே. பணம் சேர சேர ஒருத்தர் பெரிய ஆளாகிடுறான். அதனால் பணமே பலம் என முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்துல்லா அவர்கள் அவர்களுடைய கருத்தை மிகவும் அழகாக எடுத்துக்கொண்டாங்க. அடுத்ததாக எதிரணியிலிருந்து பணம் பலவீனமே அப்படின்னு பேசுறதுக்கு இறுதியாட்டு வராங்க சுமையபான் அவர்கள். இப்போ நான் பேச வந்துள்ள தலைப்பு பலமை பற்றி பேச போகிறேன். நடுவரை அவர்களே, ஒருவர் பேச வேண்டியதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்க செய்வது பலமா பலவீனமா? எத்தியோப்பியா சோமாலியா இருக்கும் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? மனசாட்சியோ கேட்கப்பட்ட கேள்வி. பணம் சோறு வாழ்க்கைக்கு உத்தரவாதமே இல்லை. அவங்க உறவுங்காரங்களை தோல் வைத்து தூக்கிட்டு போவாங்கன்னா பலம் எங்கே இருக்கு? இந்த பணம் எந்த நிம்மதியும் தரவில்லை என்று பில்கேட்ஸும் அவருக்கு அறிவுரை பெலிஞ்சார் கேட்ஸும் எல்லாராலும் புகழப்பட்டார்கள் என்றால் பணத்தை சேர்த்ததால் அல்ல, வெளியே கொடுத்ததால் பெயர் நிற்கிறது. காமராஜர் பற்றி சொன்னால், அவர் முதலமைச்சராக இருந்தபோது தனது அம்மாவுக்கு பாத்ரூம் கட்ட சொல்லி பணம் கொடுத்தார்கள். மறுத்துவிட்டால் ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி என்று சமூகம் வந்தால் அது சமூகத்தின் கீழ்மை. கீழ்மையில் இருந்து உயர்ந்து செல்ல வேண்டும் என்றால் பணத்தை மறக்க வேண்டும். அறிஞர்கள் ஞானிகள் இந்த உலகில் அதைத்தான் செய்தார்கள். நன்றி, வணக்கம். சுமையாபான் அவர்கள் அவர்களுடைய கருத்தை மிகவும் அழகாக எடுத்து கூறினாங்க. எல்லாரும் சொல்றதுலேயும் நியாயம் இருக்கதாங்க செய்யுது. பணம் இல்லைன்னா எவன் தாயா மதிக்கிறான்? குப்பையோட கேவலமாக தான் நினைக்கிறான். எவனோ பலமான ஆளாக கருதுகிறார்களோ அறிஞர்கள் அவர்களை மதிக்கிறாங்க. பணம் யாரை படைக்குது தெரியுமா? தீய மனிதர்களையும் ஆசையும் தான் படைக்குது. உலகம் பின்னால் அவர்களை மறந்து விடுகிறது. நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டு பண சுழல்ல சுழன்று சுழன்று சிக்கி தவிக்கிறோம். இறைவனால் அனுப்பப்பட்ட எவனோ அவன்கிட்ட இருக்கிற காசை ஒரு பொருட்டாகவே கூறுவதில்லை. இதில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் பெரியவர்களே, பணம் பலவீனம் தான் அப்படின்றது தான் உண்மை. ஏன் பலவீனம்னு சொல்கிறேன்னா, அதை நம்பி போவது ஆபத்தான காரியம் என்று கூறி விடைபெறுகிறேன். பெரியவர்களே, சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம். டான்ஸ் கேர்ள்ஸ்
ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? DJ Teddy Productions. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும்,
புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓ, பாட வேண்டுமா? வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களா? வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா. முடிஞ்சிருச்சுல்ல? இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? என்ன பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டை கிளப்ப. தேங்க்ஸ் பா. முடிஞ்சா لأجاريهم قلدت ظاهر ما فيهم فبدوت شخصا آخر كي أتفاخر وظننت أنا أني بذلك حزت غنى فوجدت أني خاسر فتلك مظاهر. لا 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 نحتاج المال كي نزداد جمالا جوهرنا هنا في القلب لا 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 نرضي الناس بما لا نرضاه لنا حالا ذاك جمالنا يسمو يتعالى. لا 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 لا. أتقبلهم الناس لست أقلدهم إلا بما يرضيني كي أرضيني سأكون أنا مثلي تماما هذا أنا فقناعتي تكفيني ذاك يقيني. لا 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 نحتاج المال كي نزداد جمالا جوهرنا هنا في القلب لا 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 نرضي الناس بما لا نرضاه لنا حالا ذاك جمالنا يسمو يتعالى. سأكون أنا من أرضانا لن نسعى لرضاهم وأكون أنا ما هو أنا مالي وما لرضاهم. سأكون أنا من أرضانا لن نسعى لرضاهم وأكون أنا ما هو أنا لن أرضانا برضاهم. لا 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 نحتاج المال كي
كي نزداد جمالا جوهرنا هنا في القلب كلالا لا لا نرضي الناس بما لا نرضاه لنا حالا ذاك جمالنا يسمو يتعالى كن أنت تزداد جمالا நம்முடைய அன்சாரி கல்வியகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வதற்கு தமிழகத்தினுடைய முதல்வர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் பாளை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களோ வந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவ செல்வங்கள் கரவொலி எழுப்பியவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்க கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அன்சாரி கல்வியகத்தினுடைய 40ஆம் ஆண்டு விழா மற்றும் 5ஆம் வகுப்பு முடித்து செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா ஆகிய இருபெரும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் பாளை சட்டமன்ற உறுப்பினர் நின்ற இடங்களெல்லாம் நின்று இன்றைக்கு சரித்திர சாதனை படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் இதே நேரத்திலே பக்கத்து மாநிலமாம் கேரளாவிலே தொழிற்கோட்டிலே நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டார்கள். இன்று இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய நெல்லை மாநகரத்தினுடைய மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனது அருமை நண்பர் மேலப்பாளையம் பகுதி கழக செயலாளர் துபாய் சாவமி அவர்களையும் எனது உற்ற நண்பர் ஹாபிஸ் மொய்தீன் அப்துல் காதர் மாமன்ற உறுப்பினர் அவர்களையும் அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய மேலப்பாளையம் மண்டல சேர்மன் எனது அருமை மகள் கதிஜா இக்லாஸ் பாசிவா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து இன்றைய நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக நம்முடைய அன்சாரி கல்வியகத்திலே இதுவரை அருமையான முறையில் தரமான முறையில் ஆங்கில கல்வியை கற்று இன்றைய தினம் பட்டம் பெறக்கூடிய அருமை சின்ன சிறார்களுக்கு நம்முடைய தளபதியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நெல்லை மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் மரியாதைக்குரிய அப்துல் வஹாப் அவர்கள் பட்டமளித்து சிறப்பிக்கின்றார்கள். முதலாவதாக அப்துல் அசீம் அவர்கள் பட்டம் பெறுகின்றார்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக அப்துல் சாஃபி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அப்துல் சாஃபி. அடுத்து எஸ் அக்மல். எஸ் அக்மல் அவர்கள் பட்டம் பெறுகின்றார்கள். அடுத்ததாக எம் பாசில். அடுத்ததாக எஸ் ஹெச் முகமது ராஜா. எஸ் ஹெச் முகமது ராஜா. எஸ் முகமது யூசுப். எஸ் முகமது யூசுப். கைத்தட்டுங்க எல்லாரும். பெற்றோர்கள் கைத்தட்டி வரவேற்கணும் எல்லாரும். முகமது யூசுப். அடுத்ததாக கே எம் முகமது யூனுஸ். கே எம் முகமது யூனுஸ். பெற்றோர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முகமது யூனுஸ். அடுத்ததாக கே ஐ உமர்.
KI உமர். அடுத்ததாக H முகமது ரயான். H முகமது ரயான். அடுத்ததாக முசைனல் மாஸ். அடுத்ததாக K அல் ஃபாத்திமா. அல் ஃபாத்திமா. அல் ஃபாத்திமா. அடுத்ததாக ஜி அர்ஷியா. ஜி அர்ஷியா. ஒரு பட்டதாரி தான் இன்னொரு பட்டதாரிக்கு பட்டமளிக்க கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பிகாம் படித்திருக்கின்றார்கள். அவர்கள் கையால் பெறுவது மிகவும் பாக்கியம். அடுத்ததாக எஸ் தியானா. எஸ் திவான் ஃபாத்திமா. எஸ் திவான் ஃபாத்திமா. அடுத்ததாக எஸ் ஃபாத்திமா ரில்வானா. ஃபாத்திமா ரில்வானா. எம் ஹுமைரா ஃபாத்திமா. எம் ஹுமைரா ஃபாத்திமா. அடுத்ததாக ஜே மினா. ஜே மினா. அடுத்ததாக ஜே அகமது நஜியா. ஜே அகமது நஜியா. எஸ் ஏ முகமது ரசீனா. எஸ் ஏ முகமது ரசீனா. ஆர் ஷஃபா ஹாதியா. ஷஃபா ஹாதியா. அடுத்ததாக ஐ ஷிஃபா ஃபாத்திமா. ஐ ஷிஃபா ஃபாத்திமா. ஷிஃபா ஃபாத்திமா. அடுத்ததாக எஸ் எஸ் உம்மு ஐமன். எஸ் எஸ் உம்மு ஐமன். அடுத்ததாக எஸ் ஆசிஃபா. எஸ் ஆசிஃபா. அடுத்ததாக ஜே அல்மா சஃபா. ஜே அல்மா சஃபா. வேற எதுக்கா மேடம்? அவ்வளோதான். இதுவரை தன்னுடைய பொற்களங்களால் மழலை செல்வங்களுக்கு பட்டம் வழங்கி சிறப்பித்த வஹாப் அவர்களுக்கு நன்றி. நன்றி. வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கக்கூடிய தருணம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பட்டம் வழங்கி சிறப்பித்த நம்முடைய தளபதியின் நம்பிக்கை நட்சத்திரம் பாளை சட்டமன்ற உறுப்பினர், மீண்டும் பதவி பெற்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நம்முடைய அன்சாரி கல்வியத்தினுடைய செயலாளர் பாசமிகு சகோதரர் உஸ்மான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். நாரே தக்பீர். அடுத்து நெல்லை மாவட்டத்தினுடைய மாநகராட்சியினுடைய துணை மேயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக அடுத்து நானும் என்னை போன்று எம்எல்ஏ அவர்களும் படித்த சதகுத்துல்லா கல்லூரிய தமிழ் துறை தலைவர் முனைவர் மகாதேவன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இவரது சிறப்பு என்னவென்றால், கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதி தளபதி நெல்லை மாவட்டம் வந்தபொழுது மார்க்கெட்டு வணிக வளாகத்திலே சிறப்பு வர்ணனை செய்த சிறப்புக்குரியவர். காலேஜில் சாத வர்ணனை
அடுத்து நம்முடைய பாளையங்கோட்டை சதகுத்துலாப்பா கல்லூரி பேராசிரியர் அப்துல் அஜீஸ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து மண்டல சேர்மன் அருமை மகளார் கதீஜா இக்லாஸ் பாசில் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்து இப்பகுதியுடைய மாமன்ற உறுப்பினர் சகோதரி சபி அமீர்பாத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக பகுதி செயலாளர் துபாய் சாவரி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக எனது அருமை நண்பர் ஆபிஸ் மொய்தீன் அப்துல் காதர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆஜா மைதீன் சார் அவர்களுக்கு உஸ்மான் சார் அவர்கள் இப்போது பொன்னாடை போத்தி வாங்குவார்கள். அடுத்ததாக அருமை சகோதரர் அலி ஷேக் முர்சல் அவர்களுக்கு மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து கழகத்துடைய முன்னோடி என்ன அதிக நண்பர் மசூத் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து உஸ்மானுக்கு கூட என்ன அடுத்து இந்த அன்சாரி கல்வியகத்தினுடைய செயலாளராக இருந்து சிறப்புடன் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய டிஎஸ்ஓ உஸ்மான் அவர்களுக்கு நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கின்றார்கள். ஒரு செயல் வீரருக்கு செயல் வீரர் தான் பொன்னாடை பொருத்த முடியும். அந்த அடிப்படையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்னாடை பொருத்தி சேர்க்கின்றார்கள். அடுத்தபடியாக சிறப்புரை ஆற்ற வருகிறார்கள் திரு டாக்டர் சவுந்தர மகாதேவன் எம்ஏ எம்ஃபில் தமிழ்துறை தலைவர் சதகுதுல்லா அப்பா கல்லூரி. பெருமைக்குரிய அன்சாரி கல்வியகம் 40வது ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவினுடைய தலைவர், நெல்லை மாநகரினுடைய அடையாளமாக திகழக்கூடிய மதிப்பிற்குரிய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் அப்துல் வஹாப் அவர்களே, துணை மேயர் திரு ராஜு அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் நேரத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக என்னுடைய வாழ்த்துறையை வழங்குகின்றேன். பாளை மாநகரம், அதே போன்று மேலப்பாளையம் மாநகரம், திருமங்கை மாநகர் என்று சொல்லப்படுகிற இந்த மாநகர் பல நூறு ஆண்டுகள் கல்வி பாரம்பரியம் மிக்க ஒரு மாநகராக இந்த மேலப்பாளையம் மாநகர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாநகரத்தினுடைய மக்கா மாநகரமாக இந்த மாநகரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திரும்பிய திசையெங்கும் பள்ளிவாசல்களும், திரும்பிய திசையெங்கும் கல்வி சாலைகளும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மேலப்பாளையத்திலே 40 ஆண்டுகளை கடந்து அன்சாரி கல்வியகம் மிகச் சிறப்பாக கல்வி பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாக்கின்படி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்வியை அவர்கள் மிக முக்கியமாக கருதினார்கள். அண்ணலாருக்கு இறைவனால் இறக்கப்பட்ட முதல் வசனமே இக்ரா, அதாவது ஓதுவீராக என்கிற வசனம்தான் வல்ல இறைவன் அல்லாஹுவால் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கற்போம் கற்பிப்போம், இதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. கல்வியை தேடக்கூடிய வழியிலே ஒருவன் நடந்தால் அவனுக்கு அல்லாஹு சொர்க்கத்தை செல்லக்கூடிய பாதையாக ஆக்கிவிடுகிறான் என்று அருமறையிலே திருமறையிலே இறைவன் சொல்லுகிறான். கல்லாதவரும் கற்றாரும்
ஒன்றாக இருப்பார்களா? சமமாக மாட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்சாரி தோழர் யார் என்று கேட்டால், நபிகள் பெருமானார் அவர்கள் மெக்கா மாநகரத்திலிருந்து மதீனாவுக்கு ஹஜ் செய்த போது அன்சாரி தோழர்களுடைய வீட்டிலேதான் அவர்கள் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மிக சிறப்பான ஒரு பெயரிலே இந்த பள்ளிக்கூடமானது கல்வியை தந்து கொண்டிருக்கிறது. மிக பெருமையாக இருக்கிறது. ஐயா அவர்கள் சொன்னபடியாக பிப்ரவரி 6ஆம் தேதி மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாளையங்கோட்டைக்கு வந்து மார்க்கெட், அந்த மைதானத்திலே அந்த மார்க்கெட் என்கிற சந்தையை திறந்து வைக்கும் போது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மதிப்பிற்குரிய திரு வகாப் அவர்கள் வழங்கினார்கள். அங்கே நான் இதே விஷயத்தை தான் சொன்னேன். திருநெல்வேலி மாநகரம் கல்வியில் சிறந்த மாநகரமாக, ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்லப்படுகிற மாநகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். மதிப்பிற்குரிய அப்துல் வஹாப் அவர்கள் சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். அவர் மட்டுமல்ல, உமாசங்கர் ஐஏஎஸ் மட்டுமல்ல, ஆனந்த் ஐஏஎஸ் மட்டுமல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி சாலையாக சதகத்துல்லா அப்பா கல்லூரி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த மேலப்பாளையம் மாநகரிலே அன்சாரி கல்வியகம் என்கிற இந்த கல்வியகம் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்திலே தொடங்கப்பட்டு இறை அருளிலே இன்றைக்கு 40வது ஆண்டை கடந்து இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கல்வி பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வல்ல இறைவனுடைய நல்ல அருள் இல்லாமல் அது நடக்கவே முடியாது. மதிப்பிற்குரிய பாளையங்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பாளையங்கோட்டைக்காக நிறைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொருணை அருங்காட்சியகம் விரைவிலே திறக்கப்பட இருக்கிறது. இன்றைக்கு காலையிலே கூட சென்னையில இருந்து வந்து பேட்டி எடுத்துக்கொண்டு சென்றார்கள். திக்கலாம் புகழக்கூடிய திருநெல்வேலி மாநகரிலே கல்வி சாலையாக இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே சமய நல்லிணக்க பூங்காவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பாளையங்கோட்டையும் மேலப்பாளையமும் திருநெல்வேலியும், இந்த 3 நகரங்களும் சமய நல்லிணக்க பூங்காவாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த கல்வி நிலையங்களை போல 1000 கல்வி நிலையங்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பே திருநெல்வேலியில் தொடங்கப்பட்டதுதான் காரணமாக இருக்கிறது. சாரால் தக்கர் கல்லூரியோ, சதகத்துல்லா அப்பா கல்லூரியோ, மூனனானா அப்துல் ரஹ்மான் மேல்நிலை பள்ளியோ, இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் மேல்நிலை பள்ளியோ, இந்த பள்ளிகள் எல்லாம் இல்லை என்றால் யார் படித்திருக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பை இன்றைக்கு இந்த மேலப்பாளையம் மாநகர் வழங்கி இருக்கிறது. எங்களையும் அழைத்து இங்கே சிறப்பு செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றியை தெரிவித்து, என் இறைவனே நீ எனக்கு ஞானத்தை அருள் புரிந்து நல்லோர்களுடன் என்னை சேர்ப்பாயாக என்பதுதான் சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய திருமறை அருள் வாக்கு. அதை சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சிறப்பாக சொல்லாண்டு கல்வியை ஆண்டு அன்சாரி கல்வியகம் சாதனை படைக்க வேண்டும். 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும். இந்த மேலப்பாளையம் என்று சொல்லப்படுகிற திருமங்கை மாநகரிலே இன்னும் அதிகமான பள்ளி கல்லூரிகள் வர வேண்டும். ஒரு கல்லூரி கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் அதிகமான கல்லூரிகள் இந்த மாநகரிலே வர வேண்டும். பெண்களும் ஆண்களும் எல்லோரும் படிக்க வேண்டும். கல்வியை எல்லோருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்சாரி கல்வியகம் பட்டமளிப்பு விழா இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்சாரி கல்வியகத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய டிஎஸ்எம்ஓ உஸ்மான் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற தலைமை ஆசிரியர் ஹபீபா பான் அவர்களே, துங்கு அப்துல் ரஹ்மான் கனி அவர்களே, ரோஜினா அவர்களே, ஜலாலுதீன் அவர்களே, இந்த மாநகராட்சியினுடைய துணை மேயர் KR ராஜ் அவர்களே, மண்டல சேர்மன் கதிஜா அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் ஆபீஸ் மொய்தீன் அப்துல் காதர் அவர்களே, சபி அமீர்பாத் அவர்களே, அலிஷேக் மன்சூர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி பகுதிச் செயலாளர் துபாய் சாகுல் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களே, பேராசிரியர் அப்துல் அஜீஸ் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை தம்பி செல்லத்துறை அவர்களே, மற்றும் ரஹ்மான் ஷா, புகாரி
உள்ளிட்ட உஸ்மான் உள்ளிட்ட கழகத்தினுடைய புகாரி உள்ளிட்ட கழக தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் மீன்கடி எனக்கு முன்னால் உரையாற்றிய சவுந்தர மகாதேவன் அவர்கள் இங்கே அழகிய தமிழிலே உரையாற்றினார்கள். இங்கு இப்படி ஒரு பள்ளிக்கூடம் கல்வியகம் 40 ஆண்டுகளாக திறம்பட செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சி. மக்களோடு மக்களாக மக்களுக்கு உதவி புரியக்கூடிய வகையில் இந்த தெருக்குள்ளே இந்த பிள்ளைங்களை வெளியில் கூட வராத அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தில் கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நமது அன்சாரி கல்வியகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 40 வருஷமாக ஒரு பள்ளிக்கூடம் நடக்குன்னா அது சாதாரணமான காரியம் இல்லை. அதனுடைய ஆசிரியர் பெருமக்களையும் நிர்வாகத்தினரையும் பாராட்டுகின்றேன். அதற்காக அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி இந்த பட்டம் வழங்குகின்ற நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இந்த தெருவினிலே நடத்தி எங்களையும் அழைத்து சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் எங்களையும் அழைத்து சிறப்பித்தமைக்காக நன்றி தெரிவித்து மென்மேலும் இந்த கல்வி நிறுவனம் வளருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அரசே. அமருங்கள். என்ன அரசர் பீர்வானம் மட்டும் உயர்த்தி வச்சிருக்காரு? வா அரசதவை கேளியபம். மன்னா, நாங்கள் 3 கேள்விகள் கேட்போம். அதற்கு பீர்பால் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் சிறந்த அறிஞர் என்று ஒத்துக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். சரி சரி, ஒத்துக்கொள்கிறேன். பீர்பால் பீர்பால் சொல்லுங்கள் அரசு. அமருங்கள். அவையோர் உங்களிடம் கேள்வி கேட்க வேண்டுமாம். உங்கள் கேள்விகளை ஆரம்பிக்கலாமே. இப்போது நான் முதல் கேள்வியை கேட்கிறேன். பீர்பால் அவர்களே, வானத்தில் நட்சத்திரங்களை எண்ணி சொல்ல முடியுமா? இதோ சொல்கிறேன் அரசே. காவலாளி கூப்பிடுங்கள். காவலாளி காவலாளி சொல்லுங்கள் அரசே. ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து வாருங்கள். இந்த ஆட்டுக்குட்டியில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறது என்று எண்ணி சொல்லுங்கள். நான் நட்சத்திரங்களை எண்ணி விடுகிறேன். எண்ணிவிட்டீர்களா? ஆட்டுக்குட்டியின் ரோமங்களின் எண்ணிக்கையும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையும் ஒன்றாக இருக்கும். இப்போது நான் 2வது கேள்வியை கேட்கிறேன். நாட்டில் எத்தனை காகங்கள் உள்ளன? 1,88,325 காகங்கள் உள்ளன. எப்படி சரியாக சொல்கிறீர்கள்? கூடுதலாக இருந்தால் என்ன செய்வது? நீங்கள் கூறுவது போல் கூடுதலாக இருந்தால் நம் நாட்டிற்கு சில காகங்கள் விருந்தாளியாக வந்துள்ளன என்று வைத்துக் கொள்ளுங்கள். குறைவாக இருந்தால் நமது காகங்கள் வெளியூருக்கு உறவுக்காக பார்க்க சென்றுள்ளன. காட்சி 2. பீர்பால், உங்களுக்கு சகுனம் மீது நம்பிக்கை உண்டா? நம் நாட்டில் கெட்ட சகுனம் என்று சொல்லும் அளவுக்கு யாராவது இருக்கிறார்களா? என்ன பீர்பால் யோசிக்கிறீர்கள்? இருக்கிறார். மற்றொரு கண்டு வெறுக்கும் படிக்க ஒருவர் இருக்கிறார். அவன் முகத்தில் விழித்தால் அன்றைய பொழுது ஒருவாய் சோறு கூட கிடைக்காது. அவனை உடனே அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். நான் அவனை என் அறையில் உறங்க செய்கிறேன். காவலாளி காவலாளி சொல்லுங்கள் அரசே. பீர்பால் அவனை அழைத்து வந்தானே, அவனை கட்டி வையுங்கள். அரசே, கெட்ட சகுனம் பிடித்தவனை கட்டி போட சொன்னதை கேள்விப்பட்டேன். இவனே போல துர்பாக்கியசாலி யாரும் இல்லை. இவன் வாழ்ந்து என்ன போதனம்? இவனால் மற்றவங்களுக்கு தான் கஷ்டம். நீதி நியாயம் என்பது
அரசனுக்கும் ஒன்றுதான் குடிமகனுக்கும் ஒன்றுதான் இல்லையா? நீதி நியாயம் பொதுவானது, இதில் என்ன சந்தேகம்? இரவு முழுதும் தூங்கிவிட்டு உங்கள் முகத்தில் விழித்தான் அந்த மனிதன். ஆமாம். விழித்ததும் அவன் முகத்தை பார்த்தீர்களா? அதன் பல நாள் சாப்பிடவில்லை அந்த மனிதன். அவன் உங்கள் முகத்தில் விழித்தால் அவனுக்கு சவுக்கடி கிடைத்துள்ளது. இப்போது சொல்லுங்கள், கெட்ட சகுனம் யார்? காவலாளி, காவலாளி, சொல்லுங்கள் ஆசே. அந்த மனிதனை விடுவித்து விடு. அரசே, நீதி வழங்குவதில் யாரையும் பார்க்க கூடாது, நியாயத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். நன்றி. வரவேற்பு வழங்கினர் ஜலாவுதீன் அவர்களுக்கும் சதகத்துல்லா கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சவுந்தர மகாராஜன், பேராசிரியர் அப்துல் அஜித் மற்றும் கலந்து கொண்ட பெற்றோர் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.